Hello and welcome to S2A Current Affairs. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் RBI Monetary Policy Committee, DRI, CSR Fund, PM Kusum Scheme, Artificial Sun, PASEX, News Drops. First topic Monetary Policy Committee. மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் நேற்று நடந்துச்சு. இந்த மானிட்டரி பாலிசியை பற்றி டீட்டெயிலாக அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு, அவங்களோட மேண்டேட் என்ன, இன்ஃப்ளேஷன் எப்படி அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுல கவர்மெண்ட்டோட ரோல் என்ன, எம்எஸ்எஃப்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, பேங்க் ரேட்னா என்ன அப்படின்ற டீட்டெயிலான தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். இப்போது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்லேருந்து கீ நோட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இதுக்குரிய வீடியோ இன்றைக்கி அல்லது நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்றோம். அதில் எக்கனாமியில் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸும் இந்த மானிட்டரி பாலிசியை பற்றின டீட்டெயிலான கான்செப்டும் கவர் ஆகும். இப்போது நேற்று நடந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் என்னென்ன கீ நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரெப்போ ரேட், கரண்ட் ரெப்போ ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4%, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பேங்க் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4.25%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3.35%. இந்த தடவை ஏற்கனவே மானிட்டரி பாலிசி கமிட்டி எடுத்த அக்கமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ்லேயே மானிட்டரி பாலிசி கமிட்டி கண்டினியூ பண்ணுறதா ஆர்பிஐ சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்கமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ்னால் என்ன, இதோட வேறு என்னென்ன ஸ்டாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். ரியல் ஜிடிபி க்ரோத்தை எவ்வளோவா ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2020-21க்கான ரியல் ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து -7.5% ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டாபிக் சிஎஸ்ஆர் ஃபண்ட். நேற்று பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுச்சு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேக்சின் ப்ரிப்பரேஷனுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட வச்சுருக்காங்க. இப்போது சிஎஸ்ஆர் ஃபண்டை பற்றி பேசிக்ஸோட டீட்டெயிலாக பார்க்கலாம். சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்றது ஒரு கார்ப்பரேட் இனிஷியேட்டிவ். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனி அந்த கம்பெனினால் என்விரான்மெண்ட்டில் உருவாகி இருக்க சீர்கேடுகளை மக்களோட வாழ்க்கை சோசியல் வெல்ஃபேரில் இம்பேக்ட் பண்ணி அதை நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்ட். இந்தியாவில் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு என்ன ஆக்டுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வருது. அதாவது கிளாஸ் 135 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வர்றது தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு. இந்தியா தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சிஎஸ்ஆரை மேண்டேட் பண்ணதுக்கு. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். இந்த சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் எந்தெந்த கம்பெனிக்கெலாம் ஷூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனியோட ஆனுவல் டேர்ன் ஓவர் 1000 crore ஆர் அதுக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ், அல்லது அதோட நெட்ஒர்த்து 500 crore ஆர் மோராக இருக்க கம்பெனிஸ், அல்லது நெட் ப்ராஃபிட் 5 crores ஆர் மோராக இருக்க கம்பெனிஸ். இதுதான் இந்த சிஎஸ்ஆர் அப்ளை ஆகக்கூடிய எந்தெந்த கம்பெனிலாம் சிஎஸ்ஆரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனி 1000 கோடிக்கு அல்லது அதற்கு மேலே ஆனுவல் டேர்ன் ஓவர் வச்சுருந்தாலோ, அந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து 500 crore ஆர் மோரில் இருந்தாலோ, அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டு 5 crore ஆர் மோராக இருந்தாலோ இந்த சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். இந்த ஆக்ட் அட்லீஸ்ட் 2% ஆஃப் தியர் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் இன் த ப்ரீவியஸ் 3 years. கடந்த 3 வருஷத்தில் வந்த ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டில் அட்லீஸ்ட் 2% இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு செலவிடணும் அப்படின்னு சொல்லுது. இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத ஷெட்யூல் 7 ஆஃப் த ஆக்ட் வந்து குறிப்பிட்டிருக்கு. அடுத்து பார்க்க போகிற டாபிக் பிஎம் குஷம் ஸ்கீம். குஷம் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஈவன் உத்தாம் மகாத்யான் அப்படின்றது தான் இந்த பிஎம் குஷான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கீமு. இந்த ஸ்கீமை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி தான் அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் பம்ப்ஸ் அண்டு கிரிட் கனெக்டட் சோலார் அண்ட் அதர் ரெனியூவபிள் பவர் பிளான்ஸை ஃபார்மரை வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த பிஎம் குஷம் ஸ்கீம். சென்ட்ரல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 34,422 கோடி இந்த பிஎம் குஷம் ஸ்கீமுக்கு சென்ட்ரல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பிஎம் குஷம் ஸ்கீமை ஃபார்மரு இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ 30% ஆஃப் சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது, 30% ஆஃப் சப்சிடி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருது, அதர் 30% பேங்க்கில் லோனாக கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக ஃபார்மர் ஒன்லி 10% மட்டும் செலவு பண்ணாலே போதும்.
இந்த பிஎம் குசும் ஸ்கீமில் 3 காம்போனன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 மெகாவாட் மதிப்புள்ள டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுண்ட் மவுண்டட் கிரிட் கனெக்டட் ரெவன்யூ பவர் பிளான்ஸை அதோட இண்டிவிஜுவல் பவர் பிளான் சைஸ் வந்து 2 மெகாவாட் அளவு இருக்கிற 10,000 மெகாவாட் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுண்ட் மவுண்டட் கிரிட் கனெக்டட் ரெனியூவபிள் பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டு. செகண்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டலேஷன் ஆஃப் 17.50 lakh standalone solar powered agriculture pumps of individual pump capacity of 7.5 HP. காம்போனன்ட் சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோலரைசேஷன் ஆஃப் 10 lakh grid connected agricultural pump of individual pump capacity up to 7.5%. அதாவது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டில் கிரவுண்ட் மவுண்டட் கிரிட் கனெக்டட் renewable power plants, செகண்ட் காம்போனன்ட்டில் ஸ்டாண்டலோன் சோலார் பவர்ட் அக்ரிகல்ச்சரல் பம்பு, தேர்ட் காம்போனன்ட்டில் கிரிட் கனெக்டட் அக்ரிகல்ச்சரல் பம்ப். இதுதான் இந்த பிஎம் குசும் ஸ்கீமில் இருக்க 3 காம்போனன்ட்ஸ். அடுத்து பார்க்க போகிற டாபிக் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ். அதாவது நேற்று டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸோட 63வது ஆண்டு விழா கொண்டாடப்படுச்சு. டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸை பற்றி பேக்ரவுண்ட் பார்க்கலாம். டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஆர்ஐ தான் இந்தியாவோட அப்பெக்ஸ் ஆன்டி ஸ்மக்லிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஆர்ஐ எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரியில் இருக்குது. இதோட ஒர்க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மக்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங்கை தடுக்கிறது, இல்லீகல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் வைல்ட் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது, என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஐட்டம்ஸை டிராஃபிக்கிங் பண்ணுறதையும் தடுக்கிறது தான் இந்த டிஆர்ஐயோட வேலை. அதோட சேர்த்து காம்பேக்டிங் ஆஃப் கமர்ஷியல் ஃப்ராட்ஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் எவெக்ஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டிஸ். டிஆர்ஐ வந்து இந்தியாவோட லீட் ஏஜென்சி ஃபார் ஆன்டி ஸ்மக்லிங் நேஷனல் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணப்பட்டிருக்கு. எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 4th December 1957. இதோட மினிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே சென்டர் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது தான் இந்த டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஆர்ஐ. அடுத்து பார்க்க போகிற டாபிக் பேசேஜ் எக்ஸசைஸ். இந்தியன் நேவி பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்ற எக்ஸசைஸை ரஷ்யன் ஃபெடரேஷன் நேவியோட ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் 4 டிசம்பர்லேருந்து 5 டிசம்பர் வரைக்கும் மேற்கொண்டாங்க. இந்த எக்ஸசைஸில் ரஷ்யாவை சேர்ந்த வராகு அப்படின்ற மிசைல் கைடர் க்ரூசர் இருந்துச்சு, லார்ஜ் ஆன்டி சப்மரைன் ஷிப் அட்மைரல் இருந்துச்சு, மீடியம் ஓஷன் டேங்கர் பேன்சியா இருந்துச்சு. இந்தியன் நேவி சார்பில் இந்தியாவை எந்த ஷிப்பு ரெப்ரசன்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மிசைல் ஃப்ரிகேட் ஷிவாலிக்கும் ஆன்டி சப்மரைன் கார்வெட் காட்மண்ட் அப்படின்றதும் தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. இந்த பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து இந்தியன் நேவி ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸோட நேவிஸை விசிட் பண்ணுறப்பையும் அல்லது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸோட நேவிஸு நம்மளோட இந்தியன் போர்ட்ஸை விசிட் பண்ணுறப்பையும் நடக்கிற எக்ஸசைஸ் தான் இந்த பேசேஜ் எக்ஸசைஸ். இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் நடுவில் நடந்திருக்கு இது வரைக்கும். பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் நேவி அடுத்த நேவியை ஃப்ரெண்ட்லி நேவிஸை மீட் பண்ணுறப்ப நடக்கிற எக்ஸசைஸ் பேர் தான் இந்த பேசேஜ் எக்ஸசைஸ். ஆக்சுவலாக இந்தியன் நேவிக்கும் ரஷ்யன் நேவிக்கும் நடுவில் நடக்கிற நேவி எக்ஸசைஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா நேவி எக்ஸசைஸ் பையினிலியாக நடக்குது. அடுத்த டாபிக் சைனா டர்ன்ஸ் ஆன் நியூக்ளியர் பவர் ஆர்டிஃபிஷியல் சன். அதாவது நேற்று சைனா HL-2M டாக்மாக் ரியாக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைனாவோட நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை ஃபர்ஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணியிருக்காங்க. அதோட நிக்நேம் தான் ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் வெஸ்டர்ன் ஷியாச்சுன் ப்ராவின்ஸில் தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் எப்படி இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஹாட் பிளாஸ்மாவை ஃபியூஸ் பண்ணி டெம்பரேச்சரை 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொண்டு போய் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடைபெறுது. இந்த டெம்பரேச்சர் வந்து சன்னோட கொரோனா ரீஜியனோட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேர்ல்டில் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரிசர்ச் ப்ராஜெக்ட் எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் நடந்துட்டுருக்கு. அதோட பேர் இன்டர்நேஷ்னல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்டல் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்டல் ரியாக்டர் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 ரெடி ஆகுது. இந்த
சைனாவோட ஆர்டிஃபிஷியல் சன்னை இந்த ப்ராஜெக்டோட கொலாபரேட் பண்ணுறதா சைனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நியூஸ் ட்ராப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்டு மிஸ்டர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து நேற்று ஐகே குஜரால் அப்படின்றவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டார். இந்த ஐகே குஜரால் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட 12th பிரைம் மினிஸ்டர். இவரோட டேர்ம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1997 டு மார்ச் 1998 தான் இவரோட டேர்மு. 4th சவுத் ஏஷியன் ஃபோரம் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா UNESCAP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக்கும் கவர்மெண்ட் ஆஃப் மால்தீவ்ஸும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது தான் 4th சவுத் ஏஷியா ஃபோரம் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.